சிவாய நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு. திருவருளும் குருவருளும் துணை நிற்க திருஞான சம்பந்த பெருமானின் 2ஆம் திருமுறையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதிலும் காந்தார பண்ணில் அமைந்த திருநீற்றுப்பதிகம். இன்று நாம் சிந்திக்க வேண்டிய திருப்பாடல் கடைசி பாடல் பதிக பயன் திருக்கடை காப்பு. அத்திருப்பாடலை அடியேன் முதலில் ஓதி விடுகிறேன். திருச்சிற்றம்பலம். ஆற்றல் அடல்விடை ஏறும் ஆலவாயன் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பினி ஆயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே. திருச்சிற்றம்பலம். இப்போது இந்த திருப்பாடலுக்கு அப்படியே ஆற்று நீர் பொருட்கொள் முறைமையில் பொருள் பார்த்து விடலாம். ஆற்றல் அடல் விடை. ஆற்றலும் அடல் தன்மையும் உடைய விடை. ஆற்றல்னா வலிமை, அடல்னா அந்த கொலை. இதை இரண்டும் உடையது அந்த விடை. அப்படிப்பட்ட அந்த விடையின் மீது ஏறி வரும் ஆலவாயன் நம்முடைய எம்பெருமான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும். போற்றி புகழி நிலாவும். போற்றி புகழியில் புகழிங்கிறது சீர்காழியோட 12 திருநாமங்களில் ஒன்று. நிலவும் புகழியிலே விளங்கும் பூசுரன் ஞான சம்பந்தன். இந்த பூசுரன் அப்படிங்கிற சொல்லுக்கு மகராதியில் போய் பொருள் பார்த்தோம் என்றால் பார்ப்பான் அப்படின்ருக்கு. ஆனால் இதற்கு நமக்கு குறிப்புரை வழங்கிய, இந்த திருமுறைக்கு குறிப்புரை வழங்கிய ஆசிரியர் பூசுரன் அப்படிங்கிற சொல்லுக்கு பூமியில் உள்ள தேவர் அப்படின்னு பொருள் கொடுத்துருக்கிறார். சுரர்னா நமக்கு தெரியும் தேவர். அசுரர் அப்படின்னா அந்த தேவர்களுக்கு எதிர்ப்பதமாக இருக்கக்கூடியவர்கள். அந்த தீய வகையிலேயே செய்யும் அசுரர் கூட்டம். இங்கே பூசுரன் அப்படிங்கிற சொல்லுக்கு எவ்வளவு சிறப்பாக பூமியில் உள்ள தேவராகிய நம்முடைய ஞான சம்பந்தர் அப்படின்னு அருமையான குறிப்புரையினை வழங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தருமை ஆதீன புலவர் சித்தாந்த ரத்னாகரம் மதுர கவி வித்துவான் திரு முத்து சு மாணிக்கவாசக முதலியார். இவரை பற்றி சொல்லும் பொழுது இவர் காஞ்சிபுரம் தொண்டைமண்டல ஆதீனம் 229வது ஸ்ரீ குருமகா சன்னிதானமாக விளங்கியவர். அவர் சொல்கிறாரு, பூசுரனா இவர் ஞான சம்பந்தன், பூமியில் உள்ள தேவர். அவர் தேற்றி சைவத்தின் மாண்பை தெரிவித்து, எவ்வளோ பெரிய கருணை பாருங்க. இறைவன் மட்டும் பெருங்கருணை அப்படின்னு நம்ம அந்த அடியார்கள், அந்த இறைவனை பின்பற்றிய அடியார்களும் யார் எப்படி போனால் நமக்கு என்ன, அப்படி விட்டலையே. தேற்றி சைவத்தின் மாண்பை தெரிவித்து தென்னன் உடல் உற்ற தீப்பினியாயின தீர. தென்னன் நம்ம மதுரை மன்னன், அவன்தான் கூன் பாண்டியன். அவன் உடல் உற்ற அந்த உடலை பற்றிய தீப்பினி, தீமை விளைத்த பிணி, தீ போல் வந்து தாக்கிய பிணின்னு வச்சுக்கலாம். ஏன்னா உடம்பெல்லாம் பற்றி எரிஞ்சிச்சுல அவனுக்கு. அப்படி பிணினாலே நம்ம உடம்புல வந்த பிணின்னு மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த பிறவியே பிணிதான். அப்படிப்பட்ட இந்த பிறவி பிணியையும் வேறறுக்க வல்லது ஐயாவோட ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்களெல்லாம் பாடிக்கொண்டே இருந்தோம் என்றால், அந்த பாடி அந்த திருநீற்றை பூசி மகிழ்ந்தோம் என்றால் என்ன ஆகும்? தீப்பினி, அந்த தீமையை விளைவிக்கும் அனைத்து நோய்களும் தீர சாற்றிய இப்பதிக பாடல்கள் 10ஐயும், யாரெல்லாம் இந்த 10 பாடல்களையும் ஓத வல்லவராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நல்லவர் ஆவர். இதனுடைய பயன் என்ன பாருங்க, நல்லவர் ஆவர். யாரெல்லாம் இந்த மந்திரமாவது நீரு அப்படிங்கிற பதிகத்தை எடுத்து ஓதி அதை பொருள் புரிய படிக்கிறாங்களோ, ஓத வல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களாம் என்னவா? நல்லவர்களாம். இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற நிலைமையில் நல்லவனாக இருக்கிறது எவ்வளோ துன்பமாக இருக்குது. நல்லவனாக வாழவே முடியலையே அப்படின்னு நினைக்கும்போது
நல்லவனாக இருக்கிறதுக்கு நான் ஒரு உபாயம் சொல்கிறேன் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் அருமையாக சொல்லியிருக்காரு. நாமும் இந்த பதிகத்தை ஓதி அதன் பயனாகிய இந்த நல்லவராக இருப்பதற்கு எல்லா விதத்திலும் முயற்சி செய்வோம் என்று சொல்லி, இன்றைய நாள் நமக்கு சிவமங்கலங்களை நல்கும் நல்லதொரு நாளாக விளங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைப்போம். அதோடு மட்டுமல்ல, இன்னைக்கு திங்கட்கிழமை சங்கடஹர சதுர்த்தி. அப்படிப்பட்ட இந்த சிறப்புடைய நாளில் எம்பெருமானை வழிபாடு செய்து, ஏன்னா விநாயகர் வேறு சிவபெருமான் வேற இல்லை, நமக்கு தெரியும் அதை பற்றிய கோட்பாடுகள் கொள்கைகள்லாம். அப்படிப்பட்ட விநாயகரையும் வழிபாடு செய்து நாம் உய்து பெறுவோமாக. சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.